என்ன சுருதி ஹெர்பல்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு வந்து நான் கேட்கும்போது நான் ஒரு மூணு இது மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒன்று ஸ்கின்னுக்கு, எனக்கு எப்பயுமே தலைவலிக்கு அந்த இது எப்பயுமே மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எரியும் எனக்கு, அதை உடனே தூக்கி போட்டுருவேன். ஆனால் இவங்களுடைய தலைவலி தைலம் வந்து நான் யூஸ் பண்ணேன், அந்த எரிச்சலே இல்லை இப்போ வரைக்கும். உங்களுடைய வேப்பலையில் வந்து கிடைச்ச ஒரு ஸ்கின் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து அடுத்து அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி தைலங்கள் எல்லாமே நீங்கள் அதையும் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போம்போது நான் வந்து ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இன்றைக்கி வந்து சுருதி ஹெர்பல்ஸ் இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்தது நான் வந்து நிறைய பேருக்கு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்களாம் தோள்பட்ட வலியோடு வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் தேய்ச்சி பார்த்தாங்க. தேய்ச்சி பார்த்தோன்னா மேம் நல்லா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி வந்து ரிலீஃப் ஆச்சு. அப்போ இது எங்கே கிடைக்குதோ ஆன்லைன் சுருதி ஹெர்பல்ஸில் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களே வந்து நீங்கள் பிராண்டாக எடுத்தும் பண்ணலாம். அதுவும் ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதில் நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இது மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் நிறைய பெண்களுக்கு இதை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டோன்னே இது என்ன பண்ணுறீங்க, இதுவும் பண்ணுறீங்களா, நிறைய அதுவாக என்கொயரி வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். இந்த 25 வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9வது பேட்ச் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 5வது பேட்சில் பேசின சரோஜினி மேடம் வந்திருக்காங்க. அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக நான் அழைச்சிருந்தேன் இந்த பேட்சுக்கு. அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை பற்றி இங்கே பேசுவாங்க. 5வது பேட்சில் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் நடந்தது அப்படின்றத பற்றி பேச வர்றாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் சரோஜினி. நான் மதுரையிலேருந்து மாப்பிள்ளை செல்வதானியன் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ஃபவுண்டராக நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன்னா, நிறைய தொடர்புகள் நிறையா விரிவாக இருந்து சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இடத்துல வந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு ஃபவுண்டராக இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வரும்போது சுருதி ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற இது மட்டும்தான் தெரியும். அறிமுகப்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை ஃபேவரெட்னு சொன்னாலே எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அவரை வந்து எங்கே பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டாக வந்து இருக்கும்போது தான் அம்மா வந்து ஆண்டாள் அம்மாவை வந்து எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இது பண்ணதில் எனக்கு நிறைய தொடர்புகள் கிடச்சிருக்கு. நிறைய தொடர்புகள்னு சொல்லும்போது லட்டுனா இப்போ கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் எடுப்பீங்களா, இங்கே கிளாஸ் எடுப்பீங்களா, இங்கே இன்னும் நிறையா நான் ஆல்ரெடி இருந்தாலும் நிறைய நான் ரீச் ஆகியிருக்கேன். அதுபோக இந்த இடத்துல நான் முக்கியமாக இது பண்ணது உங்களுடைய இது வந்து நான் என்ன சுருதி ஹெர்பல்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு வந்து நான் கேட்கும்போது நான் ஒரு மூணு இது மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒன்று ஸ்கின்னுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே தலைவலிக்கு அந்த இது எப்பயுமே மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பழக்கத்துலேருந்து விடுபடணும்னா அது எரியும் எனக்கு, அதை உடனே தூக்கி போட்டுருவேன். ஆனால் இவங்களுடைய இதில் வந்து தலைவலி தைலம் வந்து நான் யூஸ் பண்ணினேன், அந்த எரிச்சலே இல்லை இப்போ வரைக்கும். நான் வந்து வாங்கணுமா இது பண்ண எல்லாமே யோசனை பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய வேப்பலையில் வந்து கிடைச்ச ஒரு ஸ்கின் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து அடுத்து அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி தைலங்கள் எல்லாமே நீங்கள் அதையும் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போம்போது நான் வந்து ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நீங்கள் இந்த வேலையும் வேறு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக எதில் நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேலை பிஸ்னஸும் பண்ணுறேன், லட்டு பிஸ்னஸும் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து சுருதி ஹெர்பல்ஸ் இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்தது நான் வந்து நிறைய பேருக்கு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்களாம் தோள்பட்ட வலியோடு வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் தேய்ச்சி பார்த்தாங்க. தேய்ச்சி பார்த்தோன்னா மேம் நல்லா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி வந்து ரிலீஃப் ஆச்சு. அப்போ இது எங்கே கிடைக்குதோ ஆன்லைன் சுருதி ஹெர்பல்ஸில் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சூப்பராக கேட்குது மேம். நாங்களே உங்களே வந்து நீங்கள் பிராண்டாக எடுத்தும் பண்ணலாம். அதுவும் ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இது மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் நிறையா பெண்களுக்கு இதை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டோன்னே இது என்ன பண்ணுறீங்க, இதுவும் பண்ணுறீங்களா, நிறையா அதுவாக என்கொயரி வருது. நிறைய நான் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரைனிங்னாலும் மேம் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. என்னைய கூட அவ்வளோவா பண்ணலை, மேம் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. எங்கே எடுக்கிறாங்க, எப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொடர்புகள் வந்து பார்க்கும்போது அவங்க சொல்ல இன்னும் வந்து அப்போ நம்ம என்ன டெவலப் பண்ணணும்னா ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்போ அதெல்லாம் நான் வந்து என்னை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தளமாக கிடச்சது தான் இந்த சுருதி ஹெர்பல்ஸில் நடக்கிற இந்த 25வது வருஷம் நாங்கள் அவங்களுடைய செலிப்ரேஷனோடு இப்போ வந்து கண்டினியூவாக நாங்கள் வந்து கொலாபரேஷன். மேம் தினமும் வந்து பேசும்போது ஒரு சந்தோஷம். அந்த கரெக்டாக நேற்று கூட பேசுகிறாங்க. அப்போயும் ஒரு குட்டி பையன் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே சிரிப்பு.
என்னடா இந்த நேரத்தில் கூட வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவன் வந்து அப்போல வந்து என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். என்னன்னா லட்டு கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு அவன் வர்றான்னா அந்த லட்டுக்காக தான் வருவான். அப்போது அந்த லட்டு எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. நான் நிறைய ப்ராடக்ட், நான் ஒரு 555 வேர்ல்ட் ரெக்கார்டாக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இதே கோயம்புத்தூரில் ஜனவரி மாதத்தில் மில்லட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். 555 வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணின ஒரு 75 ப்ராடக்ட் வந்து அப்போலாம் குக் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கூட நான் அவ்வளோ ரீச் ஆகலை. அப்போ நம்ம இதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுல தான் தேடல் நிறைய இருந்துச்சு. அந்த தேடலில் இதுவும் ஒன்று. தேடி வந்த வாய்ப்பு தான் நம்ம இந்த அவார்டுக்கு கூட நான் செலக்ட் ஆகியிருந்தேன். இப்போ 5வது பேஜுக்கு நான் இது பண்ணேன். இந்த இதுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டுன்னு நினச்சி நான் வரவே கிடையாது. ஏன் ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லா ஜாலியாக இருக்கணும், அந்த ஒரு இதில் தான் இங்கே வந்தது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டர்பிரனர்ஸும் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு. அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து செய்ய முடியலைன்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு வந்து வாய்ப்பு வந்து இவங்க யூடியூப் சேனலில் வந்து கிடைக்கிது. ஒன்று அதில் என்ன கிடைக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகள் கிடச்சிருது. புதுசாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்து பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணுவோம் இல்லையா, எல்லா ப்ராடக்ட்டும் நான் பண்ண முடியாது. அப்போ மில்லட்டு சார்ந்த ப்ராடக்ட்டும் கிடைக்கிது. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து ரம்யா மேம் சொல்லுவாங்க, அவங்களும் அனுப்பி விட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து வெத்தையில் ஜூஸும் அன்றைக்கி உடனே கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா பேசியிருந்தாங்கம்மா, யதார்த்தமாக அந்த அம்மா பேசுனாங்க. வியூஸ் பார்த்திங்கன்னா 56,000க்கு மேலே போயிருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் எப்படி அவங்க யதார்த்தமாக பேசுகிற விஷயங்கள் எப்படி இப்படிலாம் ரீச் ஆகுது. நாங்கள் பேசின வீடியோவோட அவங்க வீடியோவில் ஆனால் பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க ஒன்று பண்ணும்போது எங்களுக்கு அப்படியே மாற்றி விட்றாங்க. மேம் இதை எடுத்து செய்ய முடியும்னா நீங்கள் வந்து தொடர்பு பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எப்படி வருதுன்னா நாங்கள் இன்னுமே ஒரு கூட்டணியாக இருந்தால் எப்படிங்கிறதா இன்றைக்கி நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் நாங்கள் மதுரையிலேருந்து நான் வந்து இது பண்ணணும், மதுரை மக்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கணுங்கிறதுல தான் வந்தது. அந்த வாய்ப்பை வந்து கொடுத்த ஆண்டாள் ஆழ்வார் சாமி, எங்களுக்கு மதுரைக்கு ஒரு மீனாட்சி மாதிரி தான் இங்கே கோவைக்கு வந்து ஒரு மீனாட்சி தான் அவங்க. ஏன்னா ஏன் அந்த மீனாட்சிங்கிறது சொல்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் மேம். மீனாட்சிங்கிறது வந்து ஆட்சி செய்கிறது தான். அப்போ இத்தனை ஆண்டர்பிரனர்ஸ் இப்போ நீங்கள் இது நம்ம 9வது பேஜ் எத்தனை பேர் வந்திருப்போம், எத்தனை பேரை பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு தொடர்புகளும் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர்லேருந்து இன்றைக்கி தான் முத வந்திருக்காங்க அம்மாலாம், ஜானகி அம்மா. அவங்களாம் இன்றைக்கி வந்து என்னை நம்பி நான் சொன்னோன்னு உடனே ஓகே மேம் நான் வர்றேன். அவங்க வந்தது என்னுடைய மில்லட் ட்ரைனிங்க்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கல் இல்லாமல் அவங்க வந்து பழங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இப்படி வெளியே வரும்போது தான் அவங்களுடைய தொடர்பு எப்படி நம்ம வந்து எல்லாருமே தொடர்பு பண்ணி விடலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மேமோட பொண்ணு அவங்க மேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர். அவங்களுடைய இது ரெசிபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி மாதிரி அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மருத்துவம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இன்றைக்குமே நான் மெயினாக வந்தது மருத்துவத்துக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து மேம்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். நல்லவேளை இன்றைக்கி மேம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அவங்க அண்ணா இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருமே ஒரு சிங்கம்தான். அந்த சிங்கங்களுக்கு நடுவில் நாங்களும் ஒரு குட்டி சிங்கமாக எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மேம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். எனிவே சரோஜினி மேடம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்ககிட்ட ஸ்ருதி ஹெர்பலை பற்றி பேசுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஸ்ருதி ஹெர்பலை விட என்ன ரொம்ப தூக்கி வச்சு பேசிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனையோ பேரை வந்து தொழில் முனைவராக உருவாக்கியிருக்காங்க. ஒரு 1000 பேரா 10,000 பேரா 3500 பேரை உருவாக்கி இருக்காங்களாம். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். நான் இந்த 9வது பேட்ச் வரைக்கும் 8வது பேட்ச் வரைக்கும் 160 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இவங்க 3500 பேரை உருவாக்கி இருக்காங்க. மிக சிறப்பு. எனிவே அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நிறைய என்டர்பிரனராக அனுப்பிடுவாங்க இங்கே பேசுகிறதுக்கு. இந்த பேட்சில் மட்டும் இல்லைங்க, எல்லா பேட்ச்லேயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது 5th பேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th எல்லா பேட்சுக்கும் அவங்க வந்து ஆட்களை அனுப்பியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேசுகிறதுக்காக அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. இணைந்த கைகளாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக சிறப்பு சரோஜினி மேம். இங்க வந்ததுக்கு இணைந்த கைகளாவே நாங்க இருக்கணும். எல்லாரும் இணைந்த கைகள். ஒவ்வொருத்தரும் வந்து இங்க பேசும்போது அவ்வளோ சிறப்பா பேசிட்டு போறாங்க. மிக்க நன்றி.